வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இந்தியாவின் சமூக அமைப்புகளில் பல்வேறு தன்மைகளில் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டிருக்கிறது. ஜாதி என்பது பொதுவான அடையாளமாக சொல்லப்பட்டாலும் ஜாதி பிரிவுகள் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தன்மையோடு இருக்கின்றன. இடஒதுக்கீட்டு முறை என்பது தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என மாநிலத்திற்கு மாநிலம் பல்வேறு வகையான இடஒதுக்கீடுகள் என்பது தற்பொழுது இருந்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது எப்படி இருக்கிறது, மேலும் மத்திய அரசு இடஒதுக்கீடு என்பது எப்படி இருக்கிறது, இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என பல்வேறு விதமான இடஒதுக்கீடுகள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இருக்கின்றன. இது அந்த இடஒதுக்கீடு என்பது அந்த மக்களுக்கு முறையாக போய் சென்றடைகிறதா, இடஒதுக்கீட்டுக்காக வழங்கப்படும் நிதி என்பது சரியான முறையில் செலவழிக்கப்பட்டிருக்கிறதா, மேலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பல்வேறு சலுகைகள் பல்வேறு மக்களுக்காக ஆண்டுதோறும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. அது அனைத்தும் அந்த மக்களுக்கு சென்றடைகிறதா, அதற்கான விழிப்புணர்வு என்பது அந்த மக்களிடத்தில் இருக்கிறதா என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இடஒதுக்கீடு என்பது மக்களை மேம்படுத்தி இருக்கிறதா என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் செய்தியரங்கில் தம்முடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் ஆதி திராவிட நல அமைப்பைச் சேர்ந்த திரு சிவா. மேலும் இந்த இடஒதுக்கீடு குறித்து தம்முடைய கருத்தை பதிவு செய்ய கோவையில் காத்திருக்கிறார் கொங்கு நாடு ஜனநாயக கட்சி தலைவர் திரு நாகராஜன். தற்பொழுது தேசிய அளவிலாக இடஒதுக்கீடு என்பது எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு என்பது எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பது பற்றிய ஒரு விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக தேசிய அளவிலான இடஒதுக்கீடு என்பது இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27%, தாழ்த்தப்பட்டோருக்கு 15%, பழங்குடியினருக்கு 7.5% என மொத்தம் 49.5% இடஒதுக்கீடு என்பது தற்பொழுது அமலில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% தற்பொழுது அமலில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுக்கு 3.5%, அருந்ததியினருக்கு 3%, ஆக மொத்தம் இடஒதுக்கீடு 69% இருக்கிறது. தற்பொழுது இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு பிரிவினருக்கும் குறிப்பிட்ட சத அளவு இருக்கிறது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இந்த இடஒதுக்கீடு என்பது தற்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, இடஒதுக்கீடு என்பது அந்த பிரிவின் மக்களினுடைய மேம்பாட்டிற்காகவே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு சரியான அளவில் இந்த இடஒதுக்கீடு போய் சேர்ந்திருக்கிறதா என்பது பற்றிதான் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக திரு சிவா, இப்போ இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசின் மூலமா ஒரு பிரிவினருக்கு குறிப்பிட்ட சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நமக்கு இவ்வளவு சதவீதம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? அது இடஒதுக்கீடு பொதுவா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது வரைக்கும் தெரியல. இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அது ஓரளவுக்கு போய் சேர்ந்திருக்கே தவிர, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள், அருந்ததியர்கள், பழங்குடியின மக்களுக்கு இது வரைக்கும் இன்னும் போய் சேரல. அதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களே மக்களுக்கு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இத்தனை ஆண்டுகளாகவும் இந்த இடஒதுக்கீடு மூலமாக நிதிகள் தான் ஒதுக்கப்படுகிறதே தவிர அந்த மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போவதற்கான முயற்சி என்பது அரசாங்கம் மத்திய அரசுல செய்யல. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே நிலை தான் இது. அதுல பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இன்னும் மக்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் இருக்கக்கூடிய மக்களே மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. அடிப்படை பிரச்சனைகள் இருந்து அவருடைய இடஒதுக்கீடுன்னு சொல்வது வெறும் வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய நிதி உள்ளிட்ட அந்த விஷயங்கள் தான். இப்ப நிதி ஒதுக்கீடு தான் அந்த இடஒதுக்கீடுடைய அந்த புள்ளி விவரம். அந்த நிதி அந்த மக்களுக்கு போய் சேருவது அப்படின்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும், அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அதை மாற்றுவதற்காக ஒதுக்கப்படுகிற நிதி. பட் அப்படி மாற்றம் வந்ததுன்னு சொன்னா அந்த நிதி முழுசா இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு நாட்டில் பல மாநிலங்களில் தலித்துகளுடைய முன்னேற்றம் என்பது பெரிய அளவில் இருந்திருக்கும். அது இல்லை அப்படின்றத இன்னைக்கும் அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள்லயே இன்னைக்கும் கல்வி அறிவு இல்லாம இருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க தலித்துகள். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இல்லாம இருக்கிறாங்க. வாழக்கூடிய இடத்தும் வீடுகள் இல்லாம இருக்கக்கூடிய மக்களும் இன்னைக்கு நாட்டில்
மாநிலங்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆக இந்த முழுசா போய் சேரல அப்படின்றதுதான் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு பிரிவினருக்கும் குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கான சதவீதம் எவ்வளவு என்பதற்கான விழிப்புணர்வு என்பது அவர்களுக்கு இல்லை என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த சமுதாயத்தினரின் மேம்பாட்டிற்காக வழங்கப்பட்டிருக்கும் இந்த இடஒதுக்கீடு பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை என்கின்றதுதான் உண்மை என்கின்ற கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது கோவை செய்தி அரங்கத்தில் இருக்கும் திரு நாகராஜன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் திரு நாகராஜன். இப்போ பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வழங்கி இருக்கிறது. இதற்கான விழிப்புணர்வு என்பது அந்த மக்களிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது? வணக்கம். இதற்கான விழிப்புணர்வு சிவா அவர்கள் சொல்லியது போல தாழ்த்தப்பட்ட மக்களிடையே மிகவும் குறைவாக இருக்கிறது என்பது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அதற்கு காரணம் அரசாங்கம் எந்த அளவுக்கு அதுக்கு முயற்சி எடுத்தாலும் கூட அதை கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அதை கொண்டு செல்வதில்லை. ஒன்று. இரண்டாவது, ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த தலித் சமுதாய மக்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த இரண்டு காரணங்களால் திரு சிவா அவர்கள் சொல்லிய கருத்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதே போல பிசி அதை பொறுத்தவரை எம்பிசி பிசியை பொறுத்தவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு கிடைக்காதா என்று காத்துக் கொண்டிருந்த வேளையிலே தான் திராவிட கழகம் தோன்றிய காலத்திலே எல்லாம் அவர்கள் இதற்கான ஏற்பாடை செய்து இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். அந்த வகையிலே பிசி எம்பிசி போன்றவர்கள் இதற்காக இயங்கி கிடந்த பொழுது கிடைத்த வாய்ப்பை மிகச் சரியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அப்படி பயன்படுத்திக் கொண்டதால் இன்று பிசி அல்லது எம்பிசி ஆகிய இருவரும் இதை முறையாக பயன்படுத்தி தங்களை முழுவதுமாக மேலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த இடஒதுக்கீடு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னார்கள், இது 10 ஆண்டு காலத்துக்கு போதுமானது என்று சொன்னார்கள். ஆனால் 50 ஆண்டு காலமாயும் கூட எந்த ஒரு காரணத்திற்காக இது கொண்டு வரப்பட்டதோ அது இன்னும் சில சமுதாயத்தை முன்னேற்றப்படுத்தப்படவில்லை என்பது வருத்தமான ஒரு விஷயம். அதாவது 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சோசியலி பேக்வேர்ட், இன்னொன்று எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், இன்னொன்று எஜுகேஷனலி பேக்வேர்ட். தமிழகத்தை பொறுத்தவரை சோசியலி பேக்வேர்ட் என்று கருத்து நிலவப்பட்டுதான் இது ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையிலே சோசியலி பேக்வேர்ட் இருக்கின்ற இந்த தலித் சமுதாய மக்கள் இன்னும் இதை உபயோகப்படுத்தி மேல் வரவில்லை என்பது ஒரு வந்தத்தக்க விஷயம். பேசலாம் திரு நாகராஜன். இடஒதுக்கீடு பற்றிய விழிப்புணர்வு என்பது மக்களிடத்தில் இல்லை. அந்த இடஒதுக்கீடு என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கான பலன் என்பது அதற்கான நோக்கம் என்பது இன்னும் நிறைவேறவில்லை என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் சேலம் செய்தி அரங்கில் இருந்து தம்முடைய கருத்தை பதிவு செய்ய வருகை தந்திருக்கிறார் வழக்கறிஞர் திருக்குமார். இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு பிரிவினருக்கு சதவீதமாக வழங்கி இருக்கிறது. தற்பொழுது மத்திய அரசின் திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்த ஒரு விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக மத்திய அரசின் திட்டங்கள் பழங்குடியினருக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறது. அதில் பழங்குடியினர் வளர்ச்சி கழகம் மூலம் விவசாயம் மற்றும் சிறு தொழில் செய்வதற்காக நிதி உதவி ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. மேலும் மத்திய அரசு பழங்குடியினர் சிறப்பு வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினருக்கு 100% உதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நலிவுற்ற பிரிவினருக்கான தேசிய நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்கள் பழங்குடியினர் பகுதிகளில் குறைந்த வட்டி மற்றும் மானியத்துடன் காலக்கடன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக அடுத்தபடியாக பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையும் தனி விடுதிகள் மற்றும் கல்வி கடன்களும் வழங்கப்படுகிறது. மேலும் பழங்குடியினர் பகுதிகளில் தொழிற்பயிற்சி நிலையங்கள், புத்தக வங்கிகள், பிராந்திய அளவில் கலாச்சார மையங்களும் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தாழ்த்தப்பட்டோருக்காகவும் மத்திய அரசு திட்டங்களை ஆண்டுதோறும் வகுத்து வருகிறது. முதலாவதாக தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வளர்ச்சித்துறை சார்பாக பல்வேறு திட்டங்களும் ராஜீவ்காந்தி தேசிய கூட்டுறவு திட்டம் மூலமாக பல்வேறு உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. துப்புரவு தொழிலாளர் விடுதலை, சுய தொழில் மற்றும் மறுவாழ்வு திட்டம், நலிவுற்ற பிரிவினருக்கான தேசிய நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக பல்வேறு உதவிகள் அந்த பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பாபு ஜெகஜீவன் ராம் தேசிய நிறுவனம் மற்றும் இந்திரா காந்தி கிராமப்புற வீடு கட்டும் திட்டம் இவற்றின் மூலம் வீடுகளும் அவர்களுக்கு கட்டித்தரப்படுகிறது. மேலும் குறைந்த வட்டி மற்றும் மானியத்துடன் காலக்கடனும் தாழ்த்தப்பட்டோருக்காக மத்திய அரசின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண்களுக்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனி விடுதி வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. அதற்கு அடுத்தபடியாக மத்திய அரசின் மூலமாக இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான நிதி உதவியும்
ஆண்டுக்கு 174 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு பல்வேறு செயல்பாடுகள் நிகழ்த்தப்படுகிறது. நிதி மற்றும் மேம்பாட்டு கூட்டுறவு கழகம் சார்பாக பல்வேறு நிதி சார்ந்த உதவிகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் கல்வி உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான விடுதி வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் 27% இடஒதுக்கீடு பெறுவதற்கான வருமான வரம்பு ரூபாய் 6 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மத்திய அரசின் மூலமாக தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பிற்பட்டோருக்கான பல்வேறு திட்டங்கள், பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த திட்டங்கள் என்பது பல்வேறு ஆண்டுகாலமாக பல காலகட்டங்களாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிதி உதவி என்பது இவர்களுக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கிறது, அவர்கள் இதனால் அடைந்திருக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பது பற்றி திரு சிவா அவரிடம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இப்போ பழங்குடியினர் வளர்ச்சி கழகம் மூலம் விவசாயம் மற்றும் சிறு தொழிலுக்கான உதவிகளை மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்திற்காக எவ்வளவு நிதி உதவி வழங்குறாங்க, இந்த திட்டத்திற்கான விழிப்புணர்வு என்பது எப்படி இருக்கு, இது செயல்பாட்டில் இருக்கிறது? மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திட்டம் வந்து ஒரு 100 ரூபா அதனுடைய திட்டத்தினுடைய மதிப்பு அப்படின்னு சொன்னா மத்திய அரசு வந்து கொடுக்கக்கூடிய நிதி என்பது 20 ரூபா, மீதி 80 ரூபா வந்து மாநில அரசனுடைய நிதி. அப்போ அப்படிதான் வந்து அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு குறிப்பாக பழங்குடியினர் மத்தியில இன்னைக்கு ஆடு வழங்கக்கூடிய திட்டம் இருக்கு. அவங்களுடைய தொழில் மேம்பாட்டிற்கு, அவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக வழங்கக்கூடியது ஆடு, மாடு, இன்னும் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடு கட்டுவதற்கு, அவர்கள் அங்கே மலைப்பகுதிகளில் வாழ்வதனால் மலைப்பகுதியில் உள்ளடக்கிய அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக திட்டங்கள் தீட்டப்படுவதற்கான விஷயங்கள். அவர்கள் குடிப்பதற்கு தண்ணி உள்பட வந்து அந்த மேம்பாட்டு திட்டங்கள்ல உருவாக்கணும் அப்படின்றதுதான். கரண்ட்ல இருந்து, தண்ணியில இருந்து, அவர்களுடைய அத்தனை சுகாதார விஷயங்கள் உள்பட அவர்கள் சிறப்பாக செய்யணும். பொதுவாக செய்யக்கூடியது என்பது அரசனுடைய பொது பட்ஜெட்ல இருந்து செய்யக்கூடியது, அனைத்து மக்களுக்கும் ஒரு இந்திய மக்களுக்கு பொதுவாக செய்யக்கூடிய பட்ஜெட் என்பது வேற. ஆனா தனி கவனம் செலுத்துவதற்காக தான் இந்த இடஒதுக்கீடு என்பது அதிகமாக ஒதுக்கப்படுது. இடஒதுக்கீடு ஒதுக்கக்கூடிய அந்த நிதியை முழுசாக செயல்படுவதற்கான ஒரு சூழலை இன்னைக்கு அரசாங்கங்கள் ஏற்படுத்தல. இப்படி இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் நீங்க போன தேர்தலில் கூட பார்த்திருப்பீங்க. தேர்தல் காலங்களில் கூட வாக்குச்சீட்டை வந்து மேல கொண்டு போய் அவங்க சேர்ப்பதற்கே அந்த தேர்தல் அதிகாரிகள் படக்கூடிய சிரமங்கள். ஒரு நாள் போகக்கூடிய ஒரு வாக்கு பெட்டிக்கே வந்து சிரமப்பட்டு தான் பல அதிகாரிகள் போக வேண்டிய ஒரு நிலை இருக்குன்னா, இன்னைக்கு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வி, அது பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஆசிரியர்களே வந்து வராம இருக்கக்கூடிய பள்ளிகள். ஏன்னா ஒரே அந்த ஆசிரியர் போகணும்னு சொன்னா கீழே இருந்து மலைப்பகுதியிலிருந்து மேல போகணும். அப்ப மேல போய் அவர் சொல்லிக் கொடுப்பதற்கே வந்து அவருக்கு முடியாத ஒரு சூழல்ல அவர் என்ன பண்றாருன்னா, அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு இல்ல 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கக்கூடியவரே வந்து வச்சு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலை என்பது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல மலைப்பகுதிகள் அது மிக குறைந்த அளவிலான மாணவர்கள் அந்த பள்ளிக்கு வருவதும் அந்த பள்ளி மூடக்கூடிய சூழ்நிலை. கண்டிப்பா அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஆசிரியர்களே வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாத நிலையில தான் அந்த அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அடிப்படை பிரச்சனை என்பது இருக்கு. அது எதை காட்டுதுன்னு சொன்னா, ஆசிரியர் அங்க மேல போவதற்கான ஒரு அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் குடியிருக்கிற பகுதியில் போவதற்கான சாலை வசதி கிடையாது, அது போக்குவரத்து கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி என்பது பல கோடி ரூபாய் நிதி என்பது ஒதுக்கப்படுது. இப்ப கல்விக்கே பாத்தீங்கன்னு சொன்னா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களே இல்ல. இப்ப மாணவர்கள் ஏன் இல்லைன்னு சொன்னா அங்க ஆசிரியர்கள் இல்ல, அவன் படிக்கிறதுக்கு வரல. ஆடு மேய்ப்பதும் ஒதுக்குவதற்கு முன்னால அதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அவசியம், அது அவசியம், பயன்படுத்த வேண்டும், அது கட்டாய அவசியம். அதே மாதிரி இப்பொழுது இந்த தாழ்த்தப்பட்டோருக்கான பல்வேறு கட்டமாக நிதி உதவிகள் வழங்கப்பட்டாலும் கூட அந்த நிதி உதவியை அந்த மக்களுக்கு செயல்படுத்துவதற்கான சூழல் என்பது அங்கு இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு கட்டமாக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டாலும் கூட அங்கே அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அங்கே இல்லை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது சேலம் செய்தியரங்கில் வழக்கறிஞர் திரு குமார் அவர்களிடம் கேட்கிறேன். வணக்கம் திரு குமார். இப்போ மத்திய அரசின் சார்பாக இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டங்களுக்காக பல்வேறு கட்டங்களாக நிதி ஒதுக்கப்படுகிறது. இப்போ இந்த சுய வேலை வாய்ப்பு திட்டங்கள் என்பது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு அதற்கான விழிப்புணர்வு இருக்கிறது, அது எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகிறது? அதாவது வேலை வாய்ப்புக்காக தொடர்ந்து பேசுங்க. அதாவது வேலை வாய்ப்புக்காக
வேலைவாய்ப்புக்காக கிராமப்புறங்களில் ஏற்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள், வேலைவாய்ப்புக்காக ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் யாவும் பொதுமக்களை சென்றடைவதில் 10% முன்னேற்றம் கூட அடையவில்லை. அப்படி அடையாத திட்டங்கள் யாவும் இன்னைக்கு எப்படி தர, அதாவது சப்சிடி அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கக்கூடிய எல்லா லோன்களும், அந்த லோன்கள் என்ன பண்றாங்கன்னா பொதுமக்களை சென்றடையாத பேங்க்ல இருக்கிறவங்க அந்த சப்சிடியை மட்டும் பொதுமக்கள் கையில கொடுத்துட்டு அதற்குண்டான பயனை அவங்கள கடனை திருப்பி பெறுறதுக்கு அன்றைய நிலையிலே என்னைக்கு லோன் கொடுக்கறாங்களோ அன்னைக்கே அவங்க அந்த அமௌண்ட்டை திருப்பி பேங்க்ல வாங்கிக்கிறாங்க. இது என்னன்னா வங்கியில் செயல்படக்கூடிய அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையினால ஏற்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டங்கள்னால மக்கள் முன்னேறாங்களோ இல்லையோ, பேங்க் கடன் கொடுத்தேன் அதை திருப்பி வாங்கிட்டேன் அப்படிங்கிற நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு வங்கி அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி திறன் மேம்பாட்டுக்காக மாணவர்களுக்கு அதிகபட்சமான நிதி ஒதுக்கப்படுகிறது மத்திய அரசினால. இந்த இடஒதுக்கீட்டை சரி செய்யக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு அப்படிங்கிறது தேசிய கல்வியா இருக்கக்கூடிய ஐடி, எய்ம்ஸ் மற்றும் மேலாண்மை கல்விகள்ல யாரும் இங்க இருக்கிற மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் யாரும் போய் படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல 1% மாணவர்கள் மட்டுமே இந்த மேலாண்மை தேசிய கல்வியில பயனடைகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்றது, இப்ப சிவா சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் திறன் மேம்பாடு இல்லாத தேசிய அளவில் பங்கு கொள்ளக்கூடிய தேர்வுகள்ல தமிழகத்துல 1% முதல் 2% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெறாங்க. அந்த தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் 1% குறைவாதான் கல்வியில போய் பங்கு பெறாங்க. அப்படி இங்க இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் இந்த மாணவர்களை தயார் செய்யக்கூடிய நிலைமையில இங்க இருக்கிற அரசு எந்தவித முயற்சியும் செய்யல. தேசிய அளவுல கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதி இங்க இருக்கிற மாநில அரசுகள் மாணவர்களை தயார் செய்யாததுனால இந்த தமிழகத்தில் உள்ள நேற்றைய நிலைமையில் கூட 1 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு என்ஐடி அப்படிங்கிற தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தா 1% தான் தேர்ச்சி அடைகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாணவர்களுக்கு அந்த போட்டித் தேர்வுல பங்கு பெறக்கூடிய திறன் குறைவா இருக்கு. அப்படியே இன்னைக்கு சமீபமான 10 ஆண்டு கால வரலாற்றை பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல 10 முதல் 15% மாணவர்கள் தேசிய கல்வி போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைகிறாங்க. இந்த நிலைமை தமிழ்நாட்டில் ஏன் இல்லைன்னா இங்க இருக்கிற அரசு பள்ளிகளாகட்டும் மற்ற கல்விக்கூடங்கள் தேசிய அளவில் மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு போட்டித் தேர்வு நடத்துவதற்கு எந்த இடத்திலுமே அவங்க தயாரா இல்ல. இன்னைக்கு தேர்வாகக்கூடிய 1-2% மாணவர்கள் கூட யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தனியார் கல்விக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுடைய உந்துதல்னாலதான் அவங்க அந்த நிலைமைக்கு போறாங்க. மற்றபடி இந்த மாநில அரசோ இங்க இருக்கக்கூடிய கல்வி அமைப்புகளோ தேசிய அளவுல பங்கு பெறக்கூடிய அளவுக்கு மாணவர்களை யாரையும் தயார் செய்யல. தொடர்ந்து பேசலாம் திருக்குமார் தொடர்ந்து பேசலாம். மத்திய அரசு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பல்வேறு பிரிவினருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டாலும் கூட அது மாநில அரசு சரியான விகிதத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக மத்திய அரசின் சார்பாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் விவசாயிகளுக்கும் பல்வேறு வகையான சலுகைகள் அங்கே வழங்கப்படுகிறது. அது அவர்களிடத்தில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மேம்படுத்தி இருக்கிறதா என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். இடஒதுக்கீடு என்பது அந்தந்த பிரிவினருக்கான மக்களின் வாழ்க்கைக்கான மேம்பாட்டை உயர்த்திருக்கிறதா, அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது எப்படி இருக்கிறது? இடஒதுக்கீடு என்பது பல்வேறு ஆண்டு காலமாக பல தரப்பட்ட மக்களுக்கு செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக வழங்கப்படுகின்ற திட்டங்கள் என்பது மக்களை முழுமையாக சென்றடைந்திருந்தால் இன்று அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இன்னும் பல இடங்களில் இடஒதுக்கீடு என்றால் என்ன என்பதே தெரியாத ஒரு நிலை இருப்பதாகவும் இங்கே கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாநில அரசு வெவ்வேறு பிரிவினருக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கின்றன. அது என்னென்ன திட்டங்கள் என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம். தமிழக அரசு பழங்குடியினருக்காக பல்வேறு திட்டங்களை முன்வைத்திருக்கிறது, தொடர்ந்து நடைபெற்றும் கொண்டிருக்கிறது. அதில் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை மேம்படுவதற்கான மேம்பாட்டு திட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டமும் தற்பொழுது இருக்கிறது. பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் மற்றும் அருங்காட்சியகம் போன்ற திட்டங்களும், அதற்கு அடுத்தபடியாக பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள்,
வாழ்க்கை தொழில் வழிகாட்டி மையங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. கல்வி உதவித்தொகை திட்டங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. நரிக்குறவர் நல வாரியமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தாழ்த்தப்பட்டோருக்கு தமிழக அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் 1095 பள்ளிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழக அரசின் ஆதி திராவிடர் விடுதிகள் என்பது 1300 செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக ஆதி திராவிடர் துணை திட்டத்திற்கான மைய அரசின் சிறப்பு நிதி உதவி திட்டமும் ஆண்டுக்கு ஆண்டு வழங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலமாக தொழில் செய்வோருக்காக தொழில் முனைவோர் திட்டமும் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு திட்டமும் அவர்களுக்கான கல்வி உதவி தொகை திட்டங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு திட்டங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான திட்டங்களும் இருக்கின்றன. இதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இயக்குநரகம் செயல்பட்டு வருகிறது. சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்கள் மூலமாக இளைஞர்களின் திறன் என்பது மேம்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகம் மூலம் குறைந்த வட்டியில் காலக்கடன்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு மானிய கடன்களும் வன்னியர் பொது சொத்து நல வாரியமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சிறப்பு வழிகாட்டி வகுப்புகளும் உயர்கல்வி உதவித்தொகையும் மாணவர்கள் தங்களை முன்னேற்றிக் கொள்ள வழங்கப்பட்டு வருகிறது. அரசு விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு மாநில அளவிலான பரிசு திட்டம் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழக அரசின் திட்டங்கள் பிற்படுத்தப்பட்டோருக்காகவும் இருக்கிறது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் மூலம் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சிறுபான்மையினர் பெண்களுக்கான விடுதிகளும் ஆங்காங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. மாநில சிறுபான்மையினர் நல ஆணையம் மூலமாக பல்வேறு சிறப்பு திட்டங்களும் மாநில சிறுபான்மையினர் பொருளாதார வளர்ச்சிக் கழகம் மூலமாக அவர்களுடைய வாழ்வின் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள், தமிழ்நாடு வக்பு வாரியம் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு தனி சிறப்பு திட்டங்கள், தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி ஜெருசலேம் புனித பயணத்திற்கு மானியம் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கிராமப்புறங்களில் வருட வருவாய் 40,000க்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் திட்டம் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர் என ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் மேம்பாடு அடைய பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்பொழுது கோவை செய்தி அரங்கில் இருக்கும் திரு நாகராஜன், உங்களிடத்துல நான் கேட்கிறேன், இதர பிற்பட்டோருக்கான மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேலாண்மை வாரியம் மூலமாக என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது? இந்த திட்டங்கள் பற்றிய விவரங்கள் என்ன? மக்களுக்கு அவை போய் சென்றடைந்திருக்கிறதா? அது திட்டங்கள் பல இருந்தாலும் கூட குறிப்பா நீங்க சொன்னீங்க அந்த விவசாயிகள் மேம்பாடு அப்படிங்கிறது குறிப்பா உரத்திலிருந்து எந்த ஒரு திட்டங்களும் முறையா விவசாயிகளை சென்று அடையவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம். குறிப்பா இன்னைக்கு விவசாயத்துல உர தட்டுப்பாடு மிக கடுமையான ஒரு நிலையில் இருந்தா கூட முறையான ஒரு மேலாண்மை இல்லாதனால மத்திய அரசுடைய பல திட்டங்கள் மாநில அரசை தாண்டி சென்று சேர முடியவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்படி பல திட்டங்கள், அதுவும் இப்ப தந்தை டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு இவ்வளவு திட்டங்களை நீங்க, அதுவும் குறிப்பா இந்த மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் இருக்குது. இந்த முறையாக சென்று அடைகிறதா அப்படிங்கறது இவ்வளவு திட்டங்களை பாக்குறது தான் தெரியுது. ஆனா இதை முறையாக மாநில அரசு முறையாக கொண்டு செய்யவில்லை என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. திரு நாகராஜன், மாநில அரசும் மற்றும் மத்திய அரசும் இணைந்து பல்வேறு திட்டங்களை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கி வருகிறது. அது மாணவர்களாகட்டும், தொழில் முனைவோராகட்டும், விவசாயிகளாகட்டும், பெண்களாகட்டும், அனைவருக்கும் சேர்த்து பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனா இந்த திட்டங்கள் என்பது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கிறது? திரு சிவா, இப்போ திரு நாகராஜன் சொன்னார், இந்த திட்டங்கள் என்பது பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது இத்தனை திட்டங்கள் இருக்கிறதா என்று. நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது 1-2 கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ தாழ்த்தப்பட்டோருக்கான பல்வேறு திட்டங்கள் இருக்கு. இப்போ அந்த தாழ்த்தப்பட்டோருக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற திட்டமும் இதுல ஒன்று. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்கள் என்பது அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி அமைக்கப்பட்டிருந்தா அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை என்பது மேம்பட்டிருக்கும். இப்போ அவர்களினுடைய நிலை எப்படி இருக்கு? அதாவது நீங்க இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்க சொன்னா ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் நடத்தக்கூடிய பள்ளிகள் பாத்தீங்க சொன்னா 1058 பள்ளிகள் இருக்கு. அதுல பழங்குடியினருக்கு உண்டுவரோட பள்ளி 290. இது இந்த காலகட்டத்துக்கு அது போதுமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அது கிடையாது. இப்ப பள்ளிகள் அதிகரிக்கிறதுக்கே இந்த அரசாங்கம் முயற்சிக்கல அப்படின்னும் போது இந்த திட்டத்தினுடைய நிலைப்பாடு சம்பந்தமான இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்றது ஒரு உதாரணம். சரி, அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய விடுதிகள்,
விடுதிகள்ல பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு வந்து அந்த விடுதி மாணவர்களுக்காக வழங்கக்கூடியது பாத்தீங்கன்னா சோப்புல இருந்து சீப்பு அந்த இது வாங்குவதற்கான அடிப்படை விஷயங்களுக்கான ஒதுக்கக்கூடிய நிதிகள் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா சென்ற ஆண்டு படித்த மாணவர்களுக்கு இப்ப வரைக்கும் நிதி என்பது போய் சேரல. அவர்களுக்கு போய் நிதியும் போய் சேர மாட்டேங்குது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சொன்னா அந்த நிதியை முறையாக வழங்குவதற்கான அந்த மாணவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு கூட கிடையாது. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டங்கள் போன்ற இடங்கள்ல கடந்த ஆண்டு சென்ற ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஊழல். இந்த மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் பணம் அவர்களுக்கே தெரியாம இவர்களே கையெழுத்து போட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த மக்களுக்கான நிதி என்பது முறைகேடாக செலவழிக்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்புல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா பேரளவில் தான் இருக்கு. பயிற்சி தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் அரசாங்கம் பயிற்சி கொடுக்குது அப்படின்றது ஒரு வெள்ளை அறிக்கை கூட அரசாங்கம் வெளியிடலாம். அரசாங்கம் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த திட்டத்தை நீங்க சொல்லிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அத்தனையும் அரசனுடைய ஏட்டில் இருக்கு. ஆதிதிராவிட நலத்துறையினுடைய ஏட்ட அளவில் இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் எந்த அளவில் இது வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்றத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கும் வெளியில நீங்க போய் அது சம்பந்தமான ஒரு ஆய்வு செஞ்சோம்னு சொன்னா அதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்பது நிறையவே இருக்கும். அப்போ அது அரசாங்கம் திட்டத்தை இந்த அளவுல நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம்னு சொல்றாங்களே தவிர அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல. உதாரணத்துக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு இன்னைக்கு நடந்தது. ஆசிரியர் தகுதி தேர்வுல பல ஆயிரம் பேர் வந்து பங்கேற்றார்கள். பல லட்சம் பேர் அதுல பங்கேற்கக்கூடிய அந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் எங்கேயும் ஒரு பயிற்சி கூட நடத்தல. ஒரு பயிற்சி வகுப்பு கூட நடத்துவதற்கு அந்த துறை சார்பில் வரல. இன்னைக்கு இளைஞர்கள் மேம்பாட்டுக்கு பயிற்சி கொடுக்கிறோம் போறோம்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இது சொல்லக்கூடிய அந்த விவரம் படி பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எங்கேயாவது கொடுத்தாங்களா? எங்கேயுமே கொடுக்கல. அப்ப கொடுக்காமலே அது வந்து எப்படி இது ஒரு உதாரணம். இப்ப கரண்ட்ல இப்ப நடந்த அந்த விஷயங்கள் அவங்க எந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட துறையிலும் பயிற்சி கொடுக்கக்கூடிய வகை என்பது அரசாங்கம் போதிய அக்கறை என்பது செலுத்தல. குறிப்பாக என்ன காரணம்? ஏன்னா வந்து இந்த அளவுக்கு பயிற்சி நிலையங்கள் அமைக்கணும், இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசு ஏட்ல இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப என்ன காரணம்? ஏன் வந்துட்டு அதுதான் அது தலைமை தாங்கக்கூடிய அரசு, அதை தலைமை தாங்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மெத்தன போக்கு என்பது அதிகமாக இருக்கு. இப்ப நீங்க சென்னையிலேயே பாத்தீங்கன்னா சொன்னா ஆதிதிராவிட நலத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அதிகாரிகளுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா மிக மோசமா இருக்கு. சென்னையில நீங்க போய் பாத்தீங்கன்னா 22 ஹாஸ்டல் இருக்கு விடுதிகள். கல்லூரி மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கான விடுதி என்பது ஆதிதிராவிட நலத்துறை பழங்குடியினர் விடுதி என்பது 22 விடுதி இருக்கக்கூடிய அந்த விடுதியினுடைய நிலையை நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒதுக்கக்கூடிய நிதிக்கும் அங்க இருக்கக்கூடிய விடுதியினுடைய நிலைமையும் பாத்தீங்கன்னு சொன்னா கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கு அந்த துறையினுடைய செயல்பாடு தெரியும். உதாரணத்துக்கு ராயபுரம் விடுதியில பாத்தீங்கன்னா ஒரே கட்டிடத்தில் 7 விடுதி இருக்கு. ஆனா இங்க என்ன நமக்கு ஒதுக்கக்கூடிய சிறப்பு உட்கூறு நிதி என்பது இந்த ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா சொன்னா 6000 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அவர்களுக்கு நேரடி திட்டத்தை செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்கு பதிலாக பொது திட்டத்தில் எடுத்துட்டு போயிட்டு இந்த நிதியை செலவழிக்கிறாங்க. பொது திட்டம் என்பது சொல்லக்கூடியது இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா தலித் கிராமம் ஒரு கடைக்கோடியில இருக்கு அப்படின்னு சொன்னா பிற்படுத்தப்பட்ட அல்லது முன்னேறிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் அதுக்கு முன்னாடி இருக்காங்கன்னு சொன்னா இந்த தலித் மக்களுக்கு போக வேண்டிய ரோடு முழுவதுமே பாத்தீங்கன்னா சொன்னா அவர்களுக்காகவே இந்த அவர்களுடைய ஃபண்டில இருந்தே முழுசா அதை செய்யறாங்க. தொடர்ந்து பேசலாம் இது பற்றி. பல்வேறு பிரிவினருக்காக பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டாலும் கூட அதை செய்வதற்கான ஒரு நடைமுறை என்பது அந்த மக்களுக்கு இன்னும் அதை செயல்படுத்தப்படவில்லை. அரசு துறை அதிகாரிகள் மெத்தன போக்கால் இந்த திட்டங்கள் அத்தனையும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது சேலம் செய்தி அரங்கில் இருக்கும் திரு குமார், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான விழிப்புணர்வு என்பது மாணவர்களிடத்தில் இருக்கா? பல்வேறு இடங்களில் வந்து அந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை போய் சேர்வதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இதை நாங்க ஏத்துக்கிறோம். அதாவது இந்தியாவில் 2300 ஜாதிகளை தான் ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிருக்காங்க. இது கூட 1932வது சென்செக்ஸின் அடிப்படையில் தான் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து இதை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட நேரடியா இவ்வளவு மக்கள் தொகை 51% உள்ள மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கிறது. அந்த மக்கள் தொகையினுடைய பெருக்கத்துல இது விழிப்புணர்வோட எத்தனை சதவீதம் மக்களுக்கு சென்றடையுதுன்னு பார்த்தா
கல்வி உதவித்தொகை என்பது 10வது வகுப்புக்கு மேல் படித்த மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் தான் கிடைக்குது. அந்த 10வது வகுப்பை வந்து சென்றடைவதற்கு எத்தனை கிராமப்புற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது 65% எட்டிய தமிழகத்துல 65%, மற்ற மாநிலங்கள்ல 50% குறைவா தான் இருக்குது. இந்த 10வது படித்த மாணவர்கள் வரும்பொழுது தான் இந்த கல்வி உதவித்தொகையை அவங்க பெறாங்க. அப்படி அவங்க பெற்றோர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு 10வது வகுப்புக்கு மேல அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கும் போது இந்த உதவித்தொகைகள்லாம் அவங்களை சென்றடையுது. இந்த கீழே படிக்கிறவங்க எந்த அளவுக்கு கல்வியிலையும் அவங்க பொருளாதார நிலைமையில இருக்கும்போது தான் படிக்கிறதுக்கு வராங்க. அப்படி படிக்காத மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகைகள் எல்லாம் சென்று அடையறது இல்லை. அதனாலதான் ஏட்டளவில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகாரிகள் சொன்னாலும் வந்து உள்ளபடியான நிலைமை என்னன்னா, கிராமப்புறங்கள் மாணவர்கள் இன்னும் 10வது தாண்டாத எத்தனையோ குக்கிராம மாணவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு மலைப்பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னா 8வது வகுப்பு வரல தான் இருக்குது. அதற்கு மேல 8வது வகுப்புக்கு மேல அவங்க படிக்கிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலோ இல்ல 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் கல்விக்கூடங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாணவர்கள் படிக்க ஏதுவான இடங்கள், சூழ்நிலைகள் அமைக்க கொடுத்திருக்குதுன்னா இந்த அரசாங்கம் மத்திய அரசுல கிடைக்கக்கூடிய நிதியை இந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு குறைந்த அளவு தான் பயன்படுத்துறாங்க. அதன் மீது போதிய கவனம் செலுத்தாத கடந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல 1200 கோடி இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல தமிழகத்துல 2.3% பங்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த ஆண்டுல மட்டும்தான் இந்த மாணவர்களுடைய அரசு விடுதிகளும் பிற்படுத்தப்பட்ட விடுதிகள் மேம்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்படிங்கறதான் இன்றைய நிலைமை. திருக்குமார், கல்விக்காக மாணவர்களுக்கு பல்வேறு கட்டங்களாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் சார்பாக உயர்கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில். அதே நேரத்தில் மாநில அரசின் சார்பாகவும் பல்வேறு நிதி உதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அதிகாரிகளின் மெத்தன போக்கின் காரணமாக இந்த நிதி உதவி என்பது அவர்களுக்கு சென்றடையாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக வழங்கக்கூடிய நிதி என்பது பொது நிதியாக கருதப்பட்டு அது செலவழிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கு வைக்கப்படுகிறது. அதற்கு நாம் பார்க்கக்கூடிய பதில்கள் என்ன? இன்னும் பல தகவல்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இடஒதுக்கீடு என்பது அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு, ஒவ்வொரு பிரிவினருக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து ஆண்டுதோறும் அதற்காக நிதி ஒதுக்கி அதை எடுத்து செல்கின்றன. ஆனால் அந்த திட்டங்கள் என்பது அந்த மக்களிடத்திற்கு சரியான நேரத்தில் போய் சேர்ந்திருக்கிறதா? ஏனென்றால் அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பல்வேறு காலகட்டங்களாக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கான நோக்கம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று பல்வேறு மக்களின் வாழ்வாதாரம் என்பது ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கும். ஆனால் பல்வேறு பிரிவினரின் வாழ்வாதாரம் என்பது மிகவும் குறைந்த நிலையில் தான் இருக்கிறது. பல திட்டங்கள் அந்த பிரிவினருக்கு என்னவென்றே தெரியாத ஒரு சூழலும் தற்போது இருக்கிறது என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டாலும் கூட பல்வேறு கோரிக்கைகளும் இங்கே முன்வைக்கப்படுகின்றன. அது என்னென்ன கோரிக்கைகள் என்பது பற்றிய ஒரு விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக ஜாதி சான்றிதழ் பெறும் நடைமுறையை எளிமையாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இடஒதுக்கீடு சலுகை ஒரு சிலரை மட்டும் சென்றடைவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மேலும் மத வேறுபாடின்றி இடஒதுக்கீடு என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கமும் இருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரிய நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்கின்ற புகாரும் பல்வேறு தரப்பினரிடையே இருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு வழங்குவது போல இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் இங்கே எழுப்பப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் குறித்து கோவை செய்தி அரங்கில் இருக்கும் திரு நாகராஜன், உங்களிடத்துல நான் கேட்கிறேன், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஜாதி சான்றிதழ் பெறுவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, இது பற்றி சொல்லுங்க. அந்த நடைமுறை சிக்கல் இருப்பது உண்மைதான். உதாரணத்துக்கு நீங்க கொங்கு வேளாள கூண்டுகள் அப்படிங்கிற ஒரு ஜாதி அமைப்புல நீங்க சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா அதுலயே பல பிரிவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு அதுல வேளாள கூண்டுகள் ஒரு பிரிவு இருக்கு. அதே மாதிரி அதுல பல உள்பிரிவுகள் நிறைய இருக்கு. இது மாதிரி ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க போறப்ப பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவது உண்மை. அத ஒரு
அடித்தட்டுக்கும் கீழே இருக்கிற மக்கள் சென்று அவனால் உடனடியே வாங்க முடியுமா, அதை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கத்தான் செய்து, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இப்படி ஒதுக்கப்படுற இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக குறிப்பா இப்ப ஒரு தலித் சமுதாயத்து மக்களுக்கு சொல்றப்ப நிறைய அரசனுடைய நடைமுறைப்படுத்தாத விஷயங்கள்னால நிறைய சீட்ஸ் இப்போ கல்லூரியில் ஆகட்டும் பல இடங்களில் ஆகட்டும் முக்கியமா பல சீட்ஸ் வேக்கண்டாவே இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த மாணவன் 99.5 மதிப்பெண் வாங்குகின்ற பொழுது அங்க அந்த கோட்டாவில் ஏகப்பட்ட காம்படிஷன் அதிகமாகி அப்போ அவனுக்கு சீட் கிடைக்காம போகுது. ஆனா மிக குறைவான மதிப்பெண் பெற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சீட் அவங்களுக்கு கிடைக்கிறப்போ அதுல சீட்டு வேக்கண்டா இருக்கிறப்போ தனக்கு அங்க இடம் கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கமும் இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவனுக்கு வரத்தான் செய்யுது. இப்படி நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னா இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். அது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யுது. தொடர்ந்து பேசலாம் திரு நாகராஜன். நடைமுறை சிக்கல் என்பது ஜாதி சான்றிதழ் பெறுவதில் மட்டுமல்ல, பல்வேறு தரப்பினரிடத்திலேயே இந்த நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு கோரிக்கைகள் குறித்து திரு சிவா உங்களிடத்துல நான் கேட்கிறேன். இப்போ பழங்குடியினர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப உதாரணமா தர்மபுரி மாவட்டத்துல குறுங்கரின மக்களுக்கு பல ஆண்டுகளாகவே ஜாதி சான்றிதழ் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற புகார் இருக்கு. இதனால உயர்கல்விக்கு போக முடியாத நிலையும் அந்த மாணவர்களிடத்துல இருக்கு. அப்போ என்னதான் பிரச்சனை, என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? அதாவது சாதி சான்றிதழ் கொடுக்காதது அதிகாரிகள் தாசில்தார் லிமிட்ல இருக்கக்கூடியவங்க அதை செய்யக்கூடிய தவறு. என்ன செய்யறாங்கன்னா, இந்த சாதி என்ற பொதுவாக பார்க்கும்பொழுது வர்ணாசுர ரீதியாக பிரித்து வைக்கப்பட்டதுதான் சாதி. அப்போ அதுல குறிப்பாக தலித்துகள் அப்படின்னும் பொழுது அந்த தலித்துகள் செய்யக்கூடிய வேலையை உள்ளடக்கியதான் அந்த சாதி. உதாரணத்துக்கு அருந்ததியரா இருக்கிறாரு சொன்னா அவரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியா இருப்பாரு, அல்லது அந்த லெதர் சம்பந்தமான தொழிலில் ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா கழிவு நீர் தொட்டிகளை இறங்கி அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளராக இருப்பார். இப்ப இப்படி இருக்கக்கூடிய அதே மாதிரி தலித் சமூகம் மற்ற பிற இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இந்த மாதிரி மயானத்துல அந்த மயான வேலையில் ஈடுபடக்கூடியவங்க, இப்படி ஒரு ரொம்ப யாரும் செய்யாத பணியை செய்யக்கூடியவர்களாக மட்டுமே இந்த தலித் சமூகம் என்பது அந்த ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ அந்த வேலை உள்ளடக்கியதான் சாதிய சான்றிதழ் என்பது கொடுக்கப்படுது. இப்போ ஆதி திராவிடர்களே பாத்தீங்கன்னு சொன்னா ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், அதே மாதிரி பல்லர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயங்கள்லாம் முக்கியமா 3 தலைப்புகள்ல அது உள்ளடக்கி பல இது இருக்கு. அதிகாரிகள் என்ன பாக்குறான்னு சொன்னா, உன்னுடைய அப்பா இந்த வேலை செஞ்சாரு, இப்ப இவர் ஓரளவுக்கு முன்னேறி ஒரு மாணவன் படிப்பதற்கு அடுத்த கட்டத்தை போகும் பொழுது அவர் அப்பா செய்யக்கூடிய அவர் முன்னோர்கள் செஞ்ச அந்த வேலையை என்பது அவர்கள் விடுறாங்க. இப்ப அந்த வேலையை விட்டுட்டு அடுத்து அவனுடைய கல்வி மேம்பட்டு அடுத்த வேலைக்கு போகும்போது அதை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் உள்பட அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகள் நான் சாதி சான்றிதழ் செய்யணும்னு சொன்னா இப்ப உங்க அப்பா அந்த வேலை செய்யறாரா, அல்லது உங்க வீட்டுல வேற யாருன்னா இந்த வேலை செய்யறாங்களா, அல்லது பாம்பு பிடிக்க போறாங்களா, அல்லது இந்த அருந்ததியர்களா இந்த மாதிரி யார் இருக்கிறாங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்து சாதி சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அதிகாரிகளுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதிகாரிகள் அவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதை தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக அதிகாரிகள் என்ன பண்ணணும்னு சொன்னா, நேரடியாக களத்தில் இறங்கி அவர்கள் இந்த சாதி சான்றவர்கள் தானா என்பதை ஆய்வு செய்து அந்த சாதி சான்றிதழ் கொடுக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே என்ன பண்றாங்கன்னா, அந்த சாதி சான்றிதழ் சம்பந்தமான ஆய்வுகளை செய்யாமலே அவர் கொடுக்க மறுக்கிறாங்க. இப்ப இது மூலமாக பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்டி மக்கள் பழங்குடியின மக்களுக்கு பல பேருக்கு சாதி சான்றிதழே கிடையாது. இப்ப சாதி சான்றிதழே கிடையாதுன்னு சொல்லும்போது அவர்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி போய் சேரும், இவர்களுக்கான நிதி எப்படி போய் சேரும், இவர்களுக்கான சலுகைகள் எப்படி போகும்னு பார்த்தோம்னா போகாது. அப்ப அதிகாரிகள் அந்த அதிகாரிகளை தலைமை தாங்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அல்லது அரசாங்கம் அது ஒரு சீரியஸா கவனம் செலுத்தி அந்த சாதி சான்றிதழ் அவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு நீங்க சாதி சான்றிதழ் போலியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நேரடி ஆய்வுகளை செஞ்சு கொடுப்பதற்கு அந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்காதனால சாதி சான்றிதழ் கொடுப்பதில்லை. ஒரு மெத்தன போக்கு இருக்குது. அது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு குமார். இடஒதுக்கீடு என்பது தற்பொழுது ஜாதியின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவினராக பிரிக்கப்பட்டு அதற்கான சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் தமிழகத்தின் பல இடங்களில் இன்னும் ஜாதி சான்றிதழ் கிடைக்காத மக்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த திட்டங்கள் என்பது எப்படி போய் சேரும் என்கின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மத வேறுபாடின்றி இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும், பொருளாதார ரீதியை அடிப்படையாக வைத்து இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கின்ற குரலும் இருக்கிறது. இதற்கு நடைமுறை சாத்தியங்கள் என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல தகவல்
தகவல்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தற்பொழுது இடஒதுக்கீட்டின் காரணமாக ஒவ்வொரு பிரிவினருக்கும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சலுகைகள் என்பது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறதா, அந்த மக்களை அந்த திட்டங்கள் போய் சென்றடைந்திருக்கிறதா, சென்றடையாததற்கான காரணங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்ற பல்வேறு வாக்குறுதிகள் பல கட்சி தலைவர்களால் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. கடந்த சட்டமன்ற மற்றும் தற்போது நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன என்பது பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை 2011 தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு வேலை வாய்ப்புக்கான சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொழில் தொடங்க முனைவோருக்கு 25% மானியத்தில் கடன் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு பணியில் புதிய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், ஆதி திராவிடர் மற்றும் மலைவாழ் மாணவர்களுக்கு தங்கும் விடுதிகள் மேம்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. உணவு கட்டணம் மற்றும் உதவித்தொகைகள் அதிகரிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் 2014 தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் மதம் மாறிய ஆதி திராவிடர்களை அட்டவணை பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. திமுக தேர்தல் அறிக்கை 2011 பொறுத்தவரை தனியார் நிறுவனங்களில் தலித் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டு அளவை மேலும் உயர்த்த பரிசீலனை செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. தலித் கிறிஸ்தவர்களும் இடஒதுக்கீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வலியுறுத்தப்படும் என்றும், முழுமையான ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்ப வற்புறுத்தப்படும் என்றும் தற்பொழுது வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிட, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களின் உடல் நலத்தை பேண தனி சுகாதார திட்டம் ஏற்படுத்தப்படும் என்றும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பழங்குடியினராகவும் ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தப்படும் என்றும் தற்பொழுது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் பரிந்துரைகளை ஏற்று இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படாத பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தற்பொழுது திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த வாக்குறுதிகள் என்பது எந்த அளவிற்கு இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். திரு சிவா, இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இப்போ தாழ்த்தப்பட்டோருக்காக மத்திய அரசு பல்வேறு நிதிகளை வழங்கியிருக்கிறது. ஆனா அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சென்றடையாமல் பொது திட்டத்திற்காக அந்த நிதி செலவழிக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுங்க. எப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு நிதி வழங்கப்படுகிறது? அது எப்படி ஒரு பொது திட்டத்திற்காக அது வழிவகுக்கப்படுகிறது? அது பொது திட்டம் சொல்லும். நான் ஏற்கனவே சொல்லும் பொழுது சொன்னேன், ஒரு கிராமத்திற்கு சாலை அமைக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அது பொதுவானது. ஒரு கிராமத்துக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது பொதுவான திட்டம். அதுக்காக அந்த தலித் கிராமம் என்று சொல்லக்கூடிய அந்த தலித் கிராமத்திற்கு மேம்படுத்துவதற்கு சிறப்பு உட்கூறு நிதி என்பது அது தனி. ஆனா பொது நிதி என்பது அது ஒரு குறிப்பிட்ட நிதி என்பது பட்ஜெட்டிலோ அல்லது அந்த துறையோ ஒதுக்கீடு செய்யும். ஆனா இவங்க செய்யக்கூடிய அத்தனை வேலையும், தலித் மக்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை வேலையும் இவர்களுக்காக ஒதுக்கக்கூடிய சிறப்பு திட்டத்திலிருந்து ஒதுக்கக்கூடிய நிதியை தான் அவர்கள் அதில் செலவழிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த இலவச பொருட்கள் கொடுக்கறாங்க பாருங்க. இலவச பொருட்கள் கொடுக்கக்கூடிய ஆடு, மாடு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி சென்ற ஆண்டு திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தொலைக்காட்சி, தற்போது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விசிறி, மின் விசிறி போன்ற பல விஷயங்களில் கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள் தலித் மக்களுக்காக வழங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா அவர்களுக்கான ஃபண்டில் இருந்து தான் அது கொடுக்கப்படுது. அது கொடுக்கப்படுது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கு. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு பொதுவாக இப்ப பல்நோக்கு மருத்துவமனை, இந்த பல்நோக்கு மருத்துவமனையில தலித் ஃபண்ட் என்பது அங்க டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க சென்னைக்கு பக்கத்துல நம்மளுடைய தொலைக்காட்சி நிறுவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்துல பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குடிசை மக்களை அப்புறப்படுத்துறாங்க.
ஒட்டுமொத்த மக்களையும் குடிசை மக்களை அப்புறப்படுத்தி கொண்டு போய் ஒரு மறுகுடியமர்ப்பு செய்யக்கூடிய அந்த இடத்துல மத்திய அரசினுடைய ஜவஹர்லால் நேரு திட்டத்திலும் கட்டப்படக்கூடிய அந்த நிதியில தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆதிதிராவிட நலத்துறையினுடைய 26% நிதி என்பது அங்க செலவழிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு புறத்துல திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற விடுதி என்பது பொதுவாக கட்டப்படுகிற விடுதி. அந்த விடுதிக்கு 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த 44% பேருக்கான நிதி என்பது தலித் பண்டிலிருந்து தான் எடுத்து கட்டப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு சிவா. தற்பொழுது இந்த மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் பல்வேறு வகையான காலகட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த திட்டம் என்பது பொது திட்டத்திற்காக செலவழிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தாழ்த்தப்பட்டோருக்கான பல்வேறு சலுகைகள் இருந்தாலும் கூட அது மக்களை சென்றடைவதில்லை, அதிகாரிகள் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை என்கின்ற கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது கோவை செய்தியரங்கில் இருக்கும் திரு நாகராஜன், இப்போ உங்களுடைய சமூகத்தினருக்கு பல்வேறு வகையான திட்டங்கள் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் என்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? வேறு என்னென்ன திட்டங்களை நீங்கள் மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ பொதுவா பிற்படுத்த சமுதாயம் அப்படின்னு எதிர்பார்க்கறது எல்லாமே இன்னைக்கு இடஒதுக்கீடு தான். குறிப்பா வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு, அதே போல கல்வி மதிப்பெண் பெற்றதில் இடஒதுக்கீடு, கல்வியில எஜுகேஷனல் இடஒதுக்கீடு, இந்த இரட்டிலையும் இப்ப இருக்கிறது பற்றாக்குறையா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழக அரசுல செய்யற வேலை வாய்ப்புல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப, அது குறிவா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிக குறைவா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதுல நல்ல ஹியூஜான காம்படிஷன் இருக்கிற காரணத்தால நல்ல திறமையானவங்க மட்டும் தான் அதுல போக முடியுது. அந்த திறமை கொஞ்சம் கீழ் இருக்கவங்க அந்த வாய்ப்பை பெற முடியறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பர்சன்டேஜ் ஆஃப் இந்த இடஒதுக்கீடை கட்டாயமா அதிகப்படுத்தணுங்கிற கோரிக்கை தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு 18%, அதே போல உள்ளிருக்கீடும் இதெல்லாம் ஒதுக்குறப்ப இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறது மிகப்பெரிய அளவுல, முன்னாடி பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு ஏறக்குறைய 50% இருந்தது. அது பின்பு குறைக்கப்பட்டு எம்பிசி மாற்றப்பட்டு அது 20% தனியாக பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 30% ஒரு 3.5% வந்து இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்று பிரிக்கப்பட்டு விட்டது. இப்படி இருக்குது. 27% மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் உள்ள நிலை வருது. அது குறிப்பா எஜுகேஷன்ல இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, அதை முன்னாடியே சொன்ன மாதிரி அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு, குறிப்பா 99.5% மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இட ஒதுக்கீடு என்பது கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஜாதி அடிப்படையில் மாற்றப்பட வேணும் அப்படிங்கறதான் எங்களுடைய கருத்தாப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பர்சன்டேஜ், ஏற்கனவே நண்பர் சேலத்தில் சொன்னாரு, ஒரு 50% இருக்கின்ற மக்களுக்கு வெறும் 27% தான் கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. பட் அது எந்த அடப்பிலும் தெரியல. அது மாதிரி தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது என்னை பொறுத்தவரை, குறிப்பாக இங்க இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம், சாதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதிய மக்கள் இருக்கிறாங்க முறைப்படி கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு நாகராஜன். இடஒதுக்கீட்டு முறை என்பது மத்திய அரசாலும் மாநில அரசாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களும், மாநில அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களும் பல பிரிவினருக்காக தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் மத்திய அரசின் சார்பாக வழங்கக்கூடிய சலுகைகள் என்ன, திட்டங்கள் என்னென்ன என்பது பற்றிய விழிப்புணர்வு முதலில் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முதலாவதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்பது என்னென்ன பற்றிய விழிப்புணர்வு என்பதுடன் சேர்த்து அந்த திட்டத்தை அந்த மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வழங்கப்படும் நிதி என்பது பொது திட்டத்திற்காக வழங்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். எந்தெந்த பிரிவினருக்கு நிதி வழங்கப்படுகிறதோ அந்த நிதி முழுமையாக அந்தந்த பிரிவினருக்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. அதே நேரத்தில் கம்பார்ட்மெண்ட் சிஸ்டம் மூலமாக இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு பிரிவினருக்கும் பல்வேறு சலுகைகள் பல கோடி ரூபாயின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த சலுகைகள் எதுவும் முழுமையாக சென்றடையவில்லை. ஏனென்றால் முழுமையாக சென்றடைந்திருந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று மேம்பட்டிருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அதே வாழ்வாதார தரத்தில் தான் இருக்கிறார்கள். இதை மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு சிவா, திரு நாகராஜன் மற்றும் திரு குமார் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.
வணக்கம்.